ஹாய் வெல்கம் டு மை சேனல் லாக்ஸ் அண்ட் கிளாஸ் பை நேச்சர். இன்னைக்கு வீடியோவில் என்னோட ஸ்கின் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு 3 மந்த் முன்னாடி என்னோடய ஃபேஸில் ஒரு புண்ணு மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அதில் நிறைய பிம்பிள்ஸும் ஆக்னேவும் வந்து அதுவும் ஒரு மார்க் மாதிரி விட்டுட்டு போயிடுச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும். 1 மந்த் வரைக்கும் நான் வெறும் மாய்ஸ்சரைசர் தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. நான் ஒரு சில ஃபார்மசி க்ரீம் யூஸ் பண்ணேன். அதிலலாம் எனக்கு சுத்தமாக ரிசல்ட் இல்லை. அது எக்ஸ்ட்ரா 2-3 பிம்பிள்ஸை விட்டுட்டு போயிடுச்சு. அதனால நான் ஒரு 2 பவர்ஃபுல் சீரம் வாங்கி ட்ரை பண்ணேன். அந்த 2 பவர்ஃபுல் சீரம் யூஸ் பண்ணி நான் எப்படி இதை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீக்கிரமாக பண்ணேன் அப்படின்றத அந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் காமிச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த டர்மடச்சோட பாய் பாய் பிக்மெண்டேஷன் சீரம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதை வந்து நான் ஒரு 30 டேஸ் ரொம்ப ரிலீஜியஸாக யூஸ் பண்ணினேன். ரொம்ப சூப்பர் ரிசல்ட் இது. 30 டேஸில் என்னோடது சுத்தமாக ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். செகண்ட் மந்த்து நான் வந்து ஒரு ஃபார்மசி க்ரீம் வாங்கி ட்ரை பண்ணேன். என்னோடய ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். அது இன்னும் 2 மார்க் எனக்கு எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த சீரம் வாங்கி நான் ட்ரை பண்ணேன். இதில் வந்து நயசினமைட் இருக்குது, அப்புறம் ஆல்ஃபபுட்டின் அந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஹெவி இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து ஒரு மைல்டான ஃபேஸ் வாஷ் சூஸ் பண்ணேன். அது வந்து காதி பிராண்டோட ஃபேஸ் வாஷ். இது அப்ளை பண்ணி இந்த சீரம் அப்ளை பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். இந்த சீரம் இல்லை, எந்த சீரமாக இருந்தாலும் அது நல்லா அப்சார்ப் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் லாக்டோகேலமைனோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் டாட் அண்ட் கீ பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும், இல்லை பாண்ட்ஸோடது பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஜெல் பேஸ்டே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நான் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபாக்டெயிலோட சன்ஸ்க்ரீன். மார்னிங்கில் வந்து நம்ம என்ன ஸ்கின் கேர் நைட்டு பண்ணாலும் மார்னிங் பண்ணாலும் சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டு. அப்போ தான் வந்து ஸ்கின் டேமேஜ் ஆகாது. இப்போ நான் காமிக்கிறது வந்து என்னோடய நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். நைட்டில் வந்துட்டு அகெயின் நான் அதே ஃபேஸ் வாஷை தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஹெவியான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் ரொம்ப லைட்டான ஃபேஸ் வாஷ், மைல்டான ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். காதியோடது நான் முன்னாடியே சொன்னேன். ஒன்று அந்த ஹனி ஃப்ளேவரில் இருக்கும்ல அது. ஃபேஸை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது ரொம்ப காஸ்ட் கம்மியானது ஒரு ப்ராடக்ட். இது அண்டர் ரேட்டட் பிராண்டில் இருந்துட்டு கோஜிக் ஆசிட் சீரம். இதில் 2% கோஜிக் ஆசிட் அப்புறம் 1% பெப்டைட் இருக்குது. இந்த சீரம் பயங்கர எஃபெக்டிவ். நான் இதை 2 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன். 2 டேஸ் ஒன்ஸ், அதுவும் நைட்டில் மட்டும்தான் இதை நான் யூஸ் பண்ணுவேன். இதையும் ஒரு 3 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டான ஒரு லைட் லேயர் ஆஃப் ஒரு மாய்ஸ்சரைசர் போடணும். அதே மாய்ஸ்சரைசர் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த சீரம் நான் காமிச்ச இந்த 2 சீரமுமே அண்டர் 300, ரொம்ப அஃபோர்டபுள். ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, இது ஒர்க்கும் கம்மியாக தான் வந்து மினிமம் ரிசல்ட் தான் தரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. இது ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் ஒரு சில டாப் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நல்லா இருந்திருக்கு. செகண்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் வந்து ஆப்போசிட்டாக இருந்தனால தான் நான் அந்த மாதிரியான ஹெவியான பிராண்ட்ஸை யூஸ் பண்ணுறதில்ல. லைக் மினிமலிஸ்ட், அப்புறம் டெர்மாக்கோ அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் நல்லா இல்லை. இப்போது இல்லை, ஒரு 2 இயர்ஸ் பேக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பிராண்ட்ஸு. எனக்கு ரிசல்ட் அந்தளவுக்கு இல்லை. இந்த 2 சீரமும் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸோ இல்லை ஹேரோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக போய் தூங்க முடியாது. அதனால ஒரு 10 மினிட்ஸாவது அட்லீஸ்ட் நீங்கள் அதை ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கினா நல்லாயிருக்கும். நான் சும்மா இந்த கார்டனை விசிட் பண்ணிவிட்டு வருவேன். இந்த மாதிரி நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாம் நீங்கள் கார்டனிங் வீடியோ ப்ளஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். பாய். டே டைமோ நைட் டைமோ ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம், அதை சொல்ல மறந்துட்டேன். பாய்.